ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் செலக்ட் பண்ணி உள்ள வந்திருக்கீங்கன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் எல்பிஸோட ஸ்கின் ஒயிட்னிங் ஃபேஸ் க்ரீம் பற்றின ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். இது ஒரு இன்ஸ்டன்ட் ஒயிட்னிங் ஃபேஸ் க்ரீம் அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா பவுடருமே வந்து இருக்குது. அண்ட் இதில் வந்து நைட் க்ரீம், பவுடர் அண்ட் ஃபேஸ் க்ரீம் இது மூணுமே வந்து வருது. நீங்கள் வந்து நைட் க்ரீம் யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல பெட்டர் ரிசல்ட்ஸ் வந்து இருக்கும். அண்ட் இந்த ப்ராடக்ட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா 7 டேஸில் வந்து உங்கள் ஸ்கின்னில் வந்து நல்ல கலர் டோன் வந்து கொண்டு வரும், நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்கும். அண்ட் உங்களுக்கு வரல அப்படின்னா உங்களுக்கு கேஷ்பேக் கேரண்டியோட வந்து கொடுக்குறாங்க இந்த ப்ராடக்ட்டு. அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. அண்ட் இதோட இன்க்ரீடியன்ஸஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லிஸ்ட். நான் உங்களுக்கு பின்னாடி டீட்டெயிலாக அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் இது எதுக்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயினாக ஆக்னி வந்து வருது, எனக்கு டார்க் சர்க்கிள்ஸ் இருக்குது, எனக்கு பிம்பிள்ஸ் இருக்குது, ஸ்கின் டேன் ஆகுது, ஒரு மாதிரி பிளாக்காக இருக்குது, டல்லாக இருக்குது, பிக்மெண்டேஷனாக இருக்குது, இந்த மாதிரி எந்த ப்ராப்ளமே இந்த ப்ராப்ளம் எல்லாமே தான் உங்களுக்கு மெயினாக உங்களோட ஃபேஸ் கன்சர்னில் வந்து வரும் இல்லைங்களா. இதுதான் வந்து மேஜர் ப்ராப்ளம்னு கேட்டிங்கன்னா டார்க் சர்க்கிள்ஸ்னு சொல்லுவாங்க, இல்லை பிம்பிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க, சில டேன் ஆயிடுச்சுங்க, பிக்மெண்டேஷன் ஆயிடுச்சு, இதெல்லாம் தான் மெயினாக சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் ஸ்கின் ஒயிட்னிங். பிகாஸ் இதெல்லாம் போனாலே ஸ்கின் ஒயிட்னிங் அந்த ஸ்கின் பிரைட்னஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்து வந்துடும். ஸோ அதுக்கு வந்து ரொம்ப ஏற்ற மாதிரி க்ரீம் தான் இந்த க்ரீம். அண்ட் இந்த க்ரீம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நைட் டைம் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஜெனரஸ் அமௌண்ட், அதாவது கொஞ்சம் க்ரீம் மாதிரி இல்லாமல் எப்போவுமே எடுக்கிற க்ரீம் விட இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்து நீங்கள் ஃபேஸ் அண்ட் நெக் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து டெய்லியும் போட்டுட்டு தூங்கணும். அந்த மாதிரி நீங்கள் ஒரு 7 to 10 டேஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் ஸ்கின்ல வந்து நல்ல ரிசல்ட் வந்து தெரியும். அண்ட் இது யூஸ் பண்ணிவிட்டு காலையில் நீங்கள் வெளியே போகும்போது ஒரு நல்ல சன்ஸ்க்ரீனுமே வந்து போட்டு வரும்போது நல்ல ரிசல்ட்ஸ் வந்து வரும். இது பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் கலர் பாக்ஸில் 70 கிராம் வந்து இது. அண்ட் அதில் வந்து ஓரளவுக்கு பெரிய உங்களுக்கு வந்து பாண்ட்ஸோட ஹைட்ரா மிராக்கிள் மாய்ஸ்சரைசர் ஜெல் வந்து செகண்ட் இது வாங்கினீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும்ல, அந்த அளவுக்கு வந்து இது வந்து 70 கிராம் கொஞ்சம் நல்லா பெருசாகவே இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 2 months வரைக்கும் கூட நீங்கள் வரும். ஸோ நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்கிறத பொறுத்து ஸ்டார்டிங்கில் நீங்கள் கொஞ்சம் நிறையாவே யூஸ் பண்ணுவீங்க. ஸோ எப்படியும் ஒரு 1 month வந்து வரும். அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1299 1700 வரைக்கும் வரும். ஒவ்வொரு இதில் வேரி ஆகும். நான் உங்களுக்கு டேக் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வந்து பிம்பிள்ஸை வந்து ரிமூவ் பண்ணும், உங்கள் ஸ்கின்னோட ஹெல்த்தை வந்து என்ஹான்ஸ் பண்ணும், உங்களோட ஆன்டி ஏஜிங்க்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் டேனை ரிமூவ் பண்ணும், உங்கள் ஸ்கின்னில் இருக்கக்கூடிய நிறைய ப்ராப்ளம்ஸை வந்து இது வந்து சரி பண்ணும். அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து எல்லா ஸ்கின் டைப்புமே யூஸ் பண்ணலாம். 18 இயர்ஸ்க்கு மேலே இருக்கவங்க யூஸ் பண்ணலாம், மென் அண்ட் உமன் 2 பேருமே இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் நைட் டைம் மட்டும் யூஸ் பண்ணணும். இந்த அளவுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். அண்ட் இதில் ஒரு லைட்டான ஃப்ரேக்ரன்ஸுமே வந்து இருக்குது. ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீ கிடையாது, ஃப்ரேக்ரன்ஸ் இருக்குது. நைட் டைமில் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் நான் சொல்கிற மாதிரி. அண்ட் காலையில் கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் போட மறந்துடாதீங்க. இது ரெண்டையுமே நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியிருக்கணும். உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும். அது வந்து உங்களுக்கு வந்து ஸ்டெராய்டு இருக்கா, இல்லை சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கா, இதை வந்து எனக்கு காமனாக வந்து ஒரு ஸ்கின் ஒயிட்னிங் க்ரீமில் வந்து வரக்கூட கொஷின்ஸ், அது நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் நான் உங்களுக்கு வந்து எலாபரேட் பண்ணுறேன் கிளியராக. அண்ட் இது நீங்கள் வாங்கும்போது இந்த மாதிரி ஒரு கவர், உள்ளே ஒரு பாக்ஸு அண்ட் உள்ளே வந்து ப்ராடக்ட், அது வந்து ஒரு பாக்ஸ் பிளாஸ்டிக் பாக்ஸில் வந்து வரும். ஓப்பன் பண்ணும்போது க்ரீமோட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காகவே இருக்கும். நார்மலாக உங்களுக்கு இந்த யூத் ஃபேஸ் ஒயிட்னிங் க்ரீம், எஃப்டியூன் க்ரீம் இதெல்லாம் யூஸ் பண்ண உங்களுக்கு தெரியும். அண்ட் அந்த மாதிரி தான் வந்து இதுவுமே வந்து கன்சிஸ்டன்சி எல்லாமே இருக்கும். அண்ட் இது 7 டேஸில் வந்து க்ளோயிங் ஸ்கின் கொடுக்குறதோட மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபேஸில் வந்து ஆயில் ரிடக்ஷன் வந்து பண்ணும், ஸ்கின்னை வந்து நல்லா ஸ்மூத்தாக ஆக்கும், ஸ்கின்னோட டெக்ஸ்சர் வந்து உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ் ஆகும், நல்லா விசிபிளான ரேடியண்ட்டான ஸ்கின் வந்து வரும். நீங்கள் ஓரளவுக்கு இது நல்லாவே அப்ளை பண்ணணும், மற்ற க்ரீம் மாதிரில. அண்ட் இது இன்ஸ்டன்ட், நீங்கள் இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமே வந்து உங்களுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டான ரிசல்ட்ஸ் வந்து இந்த ப்ராடக்ட்டில் வந்து கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அண்ட் அந்த ரிசல்ட்டோட மட்டும் இல்லாமல் உங்களோட ஸ்கின் ப்ராப்ளம்ஸையுமே வந்து இது வந்து சரி பண்ணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பெனாக்சினால் அப்படிங்கிற ஒரு இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதோட இந்த ப்ராடக்ட்டோட ஸ்டெபிலிட்டியை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு. அண்ட் கார்போமர் அந்த ஸ்மூத் ஜெல்லை கன்சிஸ்டன்சி வரதுக்காக. அண்ட் ஃப்ரேக்ரன்ஸ் வந்து ஒரு நல்ல சென்ட் வந்து ப்ராடக்ட்டில் கொடுக்கறதுக்காக. அண்ட் சோடியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணியிருக்காங்க, அது நம்ம ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி பிஹெச் லெவலை வந்து ப்ராடக்ட்டில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் அக்வா, கிளிசரின், அதுக்கப்புறம் நியாசினமைட் ஸ்கின்னை பிரைட்டன் ஆக்கிறதுக்கு, கோஜிக் ஆசிட் பிக்மெண்டேஷன்லாம் வந்து சரி பண்ணுறதுக்கு, அண்ட் அதிமதுரத்தோட எக்ஸ்ட்ராக்ட்டு அது ஸ்கின்னை வந்து லைட்டன் பண்ணுறதுக்கும் சூத்திங்காக வச்சுக்கிறதுக்கும். அண்ட் அலான்டினைன் ஸ்கின்னில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் சரி பண்ணி ஸ்கின்னை ஹீல் பண்ணி ஸ்கின்னில் எந்த இரிட்டேஷனும் வராமல் தடுக்கும். அண்ட் இந்த மாதிரி அந்த கோகனட் ஆயில் பேஸ்டு மாய்ஸ்சரைசேஷன் ஒரு இன்க்ரீடியண்ட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸ்கின்னு நல்லா ஹைட்ரேட்டிங்காக வச்சுக்கும். பிகாஸ் ஸ்கின் லைட்டிங் போது ஸ்கின் கொஞ்சம் ட்ரையாக இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்காக. அண்ட் இவங்க வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்காங்க நான் சொன்ன மாதிரி பிஹெச் லெவலுக்காக. ஸோ இவங்களோட எல்லா இன்க்ரீடியண்ட்டையுமே இவங்க ஈவன் அந்த ஃப்ரேக்ரன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறதாகட்டும், இல்லை வந்து அந்த கார்போமர் யூஸ் பண்ணியிருக்கிறதாகட்டும், இல்லை சோடியம் ஹைட்ராக்சைடு யூஸ் பண்ணியிருக்கிறதாகட்டும், எல்லாமே வந்து இவங்க கிளியராக வந்து உங்களுக்கு கொடுத்துட்டாங்க.
இதில ஸ்டெராய்ட்ஸ் எதுவுமே வந்து ஆட் பண்ணல. ஸோ இதெல்லாம் தான் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க பயப்படாம வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் இதோட பேக்கேஜிங்குமே வந்து உங்களுக்கு ஈவன் தோ கொஞ்சம் காஸ்ட் அதிகமா இருந்தாலும், ரிசல்ட் வந்து நல்லாருக்கு. கேஷ்பேக்குமே வந்து குடுக்குறாங்க. ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க் யூ.